Illustration 20. Mrs. Tubes Limited are the manufacturer of picture tubes for the TV. The following are the details of their operation during the year 2021. Okay, details எல்லாமே கொடுத்திருக்காங்க. Commute the economic order quantitative if the supplier is willing to supply quarterly 1500 units at a discount of 5% is worth accepting. Okay, so condition மாதிரி கொடுத்திருக்காங்க. First EOQ கண்டுபிடிக்கணும். After that சப்ளை வந்து இயர்லி பண்ணாம குவார்டர்லியா 1500 யூனிட்ஸ் பண்ணாங்கன்னா டிஸ்கவுண்ட் 5% கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அக்செப்ட் பண்ணாம வேணாம்னு கேட்டிருக்காங்க. Illustration 20. First one EOQ. EOQ formula root of 2AO divided C. So annual requirement 2000 tubes. Ordering cost 100 per order. Carrying cost 20% per annum. Cost of tubes 500. So by carrying cost 500 20%. 100. So EOQ 2 into annual requirement. ஓகே. ஆனுவல் ரெக்யர்மென்ட் மந்த்லி குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அது இயர்க்கு கன்வெர்ட் பண்ணணும். மந்த்லி 2000 டியூஸ். ஓகே. பெர் ஆர்டர் பெர் annum பெர் வீக். ஓகே. ஆக்சுவலா யூசேஜ் ஆனுவல் ரெக்யர்மென்ட் பெர் மந்த்துக்கு 2000 டியூப்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு நார்மல் யூசேஜ் எல்லாமே வீக் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்ப நம்ம வீக்லி கன்வெர்ட் பண்ணணும். 4, 4. நார்மல் யூசேஜ். ஓகே. ஸோ நார்மலா ஒரு பெர் இயர்க்கு வந்து 52 வீக்ஸ் இருக்கும். Into annual usage of tubes. ஓகே. ஸோ நார்மல் யூசேஜ் பர் வீக்குக்கு வந்து 100 டியூப்ஸ் தான் யூஸ் பண்றீங்க. ஆனுவல் ரெக்யர்மென்ட். நார்மல் யூசேஜ் 100 டியூப்ஸ் பர் வீக். பர் இயர்க்கு டோட்டலா 52 வீக்ஸ். ஸோ 100 into 52 5200. கிளியர்? இங்க கிளியரா அவனே கொடுத்துட்டான். அப்படி கொடுக்கலன்னா நம்ம மந்த்தை வந்து வீக்கா கன்வெர்ட் பண்ணணும். டிவைடட் 4 போட்டு கன்வெர்ட் பண்ணணும். பட் இங்க கிளியரா அவன் கொடுத்ததுனால நம்ம டைரக்டா ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ EOQ 102 tubes. ஸோ இப்போ 2 ஆர்டர் பார்க்கணும். EOQ அந்த டிஸ்கோ. ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா EOQல 102. டிஸ்கவுண்ட்ல 1500 யூனிட். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டோட்டலா பர் இயர்க்கு ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5200 டியூப்ஸ். ஸோ 5200 divided 102. In the case 5200 divided 1500. So in this case 51. Actually 4 point something வருது. புக்ல ரவுண்ட் ஆஃப் 4 in this part clear? Yeah. Purchase cost per tube வந்து 500. ஸோ இது வந்து உங்களுக்கு காமனாக தான் வரும். 5200 tubes per tube cost 500. So 26 lakh. So EOQ 26 lakh.
பட் இந்த கேஸ்ல 5% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப இன் திஸ் கேஸ் த வேல்யூ ஸோ 26 லேக்ல 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. இப்போ பேலன்ஸ் 95% தான் நீங்க பே பண்ணணும். ஸோ 26 லேக்ல 95% 24,70,000. கிளியரா? ஆர்டரிங் காஸ்ட் ஓகே டைரக்டா 100. ஸோ 51 into 100 5,100. 4 into 100 400. Last one carrying cost. So carrying cost formula 1/2 into total orders purchase cost into the inventory percentage. In this case சேம் அதே இதுதான் வரும். பட் இந்த கேஸ்ல 102க்கு பதிலா 1500 மென்ஷன் பண்ணும். அண்ட் ஓவராலா அந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அப்போ ஃபைனலா 95% நீங்க பே பண்ண போதும். ஸோ ம் 71,250. 28,500. 1/2 into 1,500 into 200 into 20% 95. ஓகே 28,800. எஸ். ஓகே. அப்போ புக்ல வேல்யூ தப்பா கொடுத்துருக்காங்க. அதை மாத்திக்கணும். 28,500. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க டோட்டலா இது மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா 26 lakh 10,100 200 சாரி இந்த மூணையும் ஆட் பண்ணுங்க. ம் 25 வரும். 24,70,000 plus 400 plus 28,500. 24 lakh 98,900. இப்போ இந்த ரெண்டு கேஸ்ல குவான்டிடேட்டிவ் டிஸ்கவுண்ட் பேஸ்ட் வந்து காஸ்ட் கம்மியா இருக்கு. ஸோ மேபி இதை வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கிளியர்? செகண்ட் ஒன் ரீஆர்டர் லெவல். ஸோ ரீஆர்டர் லெவல் ஃபார்ம்ல maximum usage
into maximum reorder period. Okay. So maximum usage 200 tubes per week. Maximum reorder period. Lead time to supply 6 to 8 weeks. Okay. Okay. ஆக்சுவலா அது 6 to 8 வீக்ஸ 4 to 6 வீக்ஸ்ன்னு மாத்திக்கோங்க. ஏன்னா புக்ல வந்து உங்களுக்கு 4 to 6ன்னு தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ 4 to 6 வீக்ஸ்னா மேக்ஸிமம் வந்து 6. Okay. Third one, minimum level. So minimum level formula, reorder level minus average usage into average reorder period. So reorder level 1200, average usage 100. So average reorder period 4, 800. Last one, maximum level period. Wait a minute. Okay. ஆவரேஜ்னா ரெண்டுத்துக்கும் காமன் தான் இருக்கணும். ஆக்சுவலா இது மேக்ஸிமம் வேல்யூ, இது மினிமம் வேல்யூ. ஸோ அப்போ 4 + 6 / 2 எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 5. கரெக்டா? கிளியர்? ஸோ 100 into 5, 500. 1200ல 500 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 700. ஆக்சுவலா புக்ல இது தப்பா கொடுத்துருக்காங்க, அது மாத்திக்கணும். மேக்ஸிமம் லெவல் reorder level plus reorder quantitative minus minimum usage into minimum reorder period. ஸோ reorder level நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 1200. Reorder quantitative, economic order quantitative 102. Minimum usage, so minimum usage 50, and the minimum period, minimum reorder period 4. 50 into 4. So 50 into 4, 200, so 1102. இதேமே புக் ஆன்சர் மாற்றி கொடுத்துருக்காங்க, 322ன்னு போட்டிருக்காங்க reorder quantitative. அதே மாதிரி மினிமம் reorder period 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டு இதுவுமே தப்பாக கொடுத்துருக்காங்க. மினிமம் லெவல் மேக்ஸிமம் லெவல் மட்டும் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே correct. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க.